நானே என் பொண்டாடிக்கிட்ட பேச முடியலன்னு கடுப்புல இருக்கேன். இவனுங்க வேற இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. பாத்தியா இந்திரா, நம்ம இவ்வளவு பண்ணியும் வர்மா அடங்குறானா பாரு. அவனோட ஆக்டிவிட்டிஸ் வெளியே தெரிஞ்சாலே போலீஸ் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவனுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் ஆளுங்களை அனுப்புவான். இல்ல சித்தப்பா, வந்தது வர்மாவோட ஆளுங்க இல்ல. என்னமா சொல்ற? போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கறத விட தன்னோட பிசினஸ் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறது தான் இப்போதைக்கு வர்மாவோட தாட்டா இருக்கணும். அவனோட போக்கஸ் முழுக்கவே அவனோட பிசினஸ் மேல மட்டும்தான் இருக்கும். சோ நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறத பத்தி எல்லாம் இப்ப அவன் யோசிக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், இப்ப வந்த ரவுடிங்க அந்த வர்மாவோட ஆளுங்களே கிடையாது. தெரியுமா, வர்மாவை தவிர நம்ம மேல இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற ஆள் யாரா இருப்பாங்க? வேற யாரு? அதோ அங்க நிக்கிறானே. ஐயோ, எல்லாம் அவனோட வேலையாதான் இருக்கும். ஏய், எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம அவரை போய் எடுக்கிற? நான் ஒன்னும் சம்பந்தம் இல்லாம பேசல, தெளிவாதான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் தான் ரவுடிங்களை எல்லாம் வர வச்சிருப்பான், எனக்கு நல்லா தெரியும். செல்வநாயகி, சும்மா இவரை குறை சொல்றதுக்காக ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேளுங்க மாமா, பாயிண்ட புடிச்சிட்டீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? வேற எதுக்கு? எல்லாம் இந்த சொத்துக்காக தான். ஐயோ, சொத்துக்காக தானே எங்க வீட்டு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப இந்திராணி தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப இவ உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எங்க சொத்து நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு தடையா இருக்கிறது நாங்கெல்லாம் தானே. அதனால தானே அன்னைக்கு கூட ஏற்காடு போயிருந்தப்போ என்னையும் ரித்திகாவையும் ரவுடிங்களை அனுப்பி கொல்லலான்னு பார்த்த. அப்ப எதுவும் பண்ண முடியலன்னு இன்னைக்கு வீட்டுக்கே ஆளுங்களை அனுப்பியிருக்க. அத்தை, என்னடா இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். உங்களாலதான் இவன் இப்ப இவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்னு பேசிட்டு இருக்கான். நீங்க இல்லனா இவன் இந்த வீட்டுக்குள்ளே நிக்க முடியாது தெரியுமா. இவனால வர எல்லா பிரச்சனைக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். இப்ப எதுக்கு அவங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல என் மேல பழிய போட்டீங்க, இப்போ இவங்களையும் அதுல ஆட் பண்றீங்க. எதுக்கு? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலயா? இதுக்கா பண்றீங்க? சொல்லுங்க அத்தை. ஓ, அப்போ உங்க பேச்ச கேட்காம உங்களுக்கு பிடிக்காம யாராவது இருந்தா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம். ஏன் அத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது என்ன மனநிலை இப்படி? இல்ல, எனக்கு புரியவே இல்ல. இதோ மாமா கூட தான் உங்களை எதிர்த்து பேசுறாரு, அப்போ இவரையும் குறை சொல்லுவீங்களா? டெல் மீ. இதோ இங்க நின்னானே உங்க பையன், எங்க? இதோ இந்த கபிலன். இவன் உங்களை எதிர்த்து பேசுனா இவன் அந்த ரவுடிங்களை இவன் தான் அனுப்புனான்னு சொல்லுவீங்களா? உங்க சொத்து செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து நான் சத்தியமா இந்திராணியை லவ் பண்ணல. அது என் இந்திராணிக்கே தெரியும். இப்ப என் இந்திராணி இத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்னா இந்த வீட்டுல இருக்கிறத விட இவள அப்படியே மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். சத்தியமா. இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையே கிடையாது. நான் அப்படி செய்வனா இல்லையான்னு என் பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும். இந்திராணி இங்க இருக்கும்போது பணக்காரியாவும் செல்வாக்கா வேணா இருக்கலாம். அதெல்லாம் வெளியேதான் அத்தை. உள்ளுக்குள்ள என் இந்திராணி
எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருந்தா இந்திராணி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்பா. அதனாலதான் இவ என்ன தூக்கி எறிஞ்சாலும் என் பொண்டாட்டியை என்னால விட முடியல. அதோட நான் கண்டிப்பா விடவும் மாட்டேன். டேய், என்ன நீ பண்ண அயோக்கியத்தனத்தை மறைக்க இப்படி எல்லாம் பேசி நாடகம் மாறியா? இவன் தான் ஆளுங்களை அனுப்பி நம்மள கொல்ல பார்த்தான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறான்.